கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிற வேதாகம் புத்தகத்தினுடைய இன்றைக்கு காணக்கூடியதான புத்தகம் எஸ்தர் ராஜாத்தியினுடைய புத்தகம் சரித்திரம். எஸ்தர் ராஜாத்தியினுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 127 நாடுகளை அரசாண்டதான அகாஸ்வேரு ராஜா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் தன்னுடைய பாபிலோன் ராஜ்யத்தினுடைய அந்த நீட்சியை வைத்திருந்தவர். அந்த நேரத்தில் யூதர்கள் அதிகமாக பாடுபடுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருந்தவர்கள் அடிமையாக இருந்தார்கள். எல்லா தேசங்களுக்கும் அந்த அவனுடைய ஆமானுடைய ஒரு சதி திட்டத்தினாலே எல்லா யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் நடந்தது. ஆனால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியாக எஸ்தர் ராஜாத்தி அந்த சூசான் அரண்மனையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் எஸ்தருடைய சித்தப்பாவாகிய மொர்தெகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதுதான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ ராஜாத்தி ஆகிவிட்டாய் என்பதனாலே நீ கவலை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நீ இந்த குறித்து கவலை இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு இடத்திலிருந்து வரும். வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீ இந்த காலத்திலே ராஜாத்தியாய் இருக்கிற காலத்துல மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவார்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேளையில கூட இந்த வார்த்தை இந்த நாளில கூட அன்று எப்படி பொருந்தியதோ அதே போல நமக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். நம்மை ஒரு கருவியாக ஆண்டவர் எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார். இதை நாம் அறிவிக்காவிட்டால் நம்ம வேறு இடத்திலிருந்து வரும். நம்மை என்ன நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த யூதருக்கு ரட்சிப்பு மாதிரி தேச மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு வர வேண்டும், அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியை போல நாம் ஒரு சொகுசு வாழ்க்கையில கடந்து போய்விடக்கூடாது என்று தன்னுடைய சித்தப்பாவாகிய மொர்தெகாயின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார். அந்த எச்சரிப்பை சத்தத்தை கேட்டு போவாசத்தை கூட வர செய்து அந்த ராஜாவிடத்திலே சகாயம் பெற்று அந்த நேரத்திலே அவளுக்கு எதிராக இருந்ததான ஆமானுடைய சதி திட்டங்களையும் அவள் முறியடித்து யூதருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அதை போல நாமும் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல நாம் செய்ய வேண்டியது, அவரிடத்துல ஒரு இன்டர்செசரி பிரேயர், பரிந்து பேசி ஜெபிக்கிறதான ஜெபத்தை ஜெபித்து இந்திய தேச மக்களுக்காக, உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இந்த சிந்தனையை கொண்டவர்களாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மௌனமாயிருந்தால் வேறு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே வசனத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.